சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க, அமுத பெருவிழா காணுங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த பூமியின் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் கடின உழைப்பாளிகளாக அறியப்படும் தேனீக்களால் மனிதர்கள், தாவரங்கள் மட்டுமல்லாமல் நம்ம சுற்றுப்புற சூழலும் பயனடைகிறது. ஏபிஸ் மெல்லிஃபரா என்ற அறிவியல் பெயரால் அழைக்கப்படும் இந்த தேனீக்கள் மனித இனத்தை அடுத்து அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட உயிரினங்களுள் ஒன்றாக இருக்கு. மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதன் மூலமாக அதிகமான பூக்கள், பழங்கள், விதைகளின் விளைச்சலுக்கு காரணமாக இருக்குது. அது மட்டுமல்லாம பல்வேறு புது புது வகைகள் உருவாகிறதுக்கும், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்களை உருவாக்கவும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன. உலகின் 1/3 உணவு உற்பத்தியும் 80% பூக்கும் தாவரங்களின் வளர்ச்சியும் தேனீக்களையே சார்ந்துள்ளது. புவியின் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய காரணிகளான தேனீக்கள் அவற்றின் வாழிடங்கள் அழிவது, பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உரங்கள் உபயோகப்படுத்துறது மூலமாகவும் இந்த இனங்களே அழிந்து வருகின்றன. இயற்கையின் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட்ஸ், அதாவது இயற்கை கட்டிடக் கலைஞர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தேனீக்களை பற்றியும் அவற்றின் வகைகளை பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல்களை ஒரு நாடகம் மூலமா நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில அறிவியல் பலகை நிகழ்ச்சி மூலமா கேட்கலாம். வாங்க நேயர்களே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியில 6வது எபிசோட்ல கண்ணம்மா சொன்ன மாதிரி தேனீக்கள் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான நாடகத்தை கேட்டு ரசிச்சோம். அந்த நாடகத்தோட தொடர்ச்சியை இப்ப நம்ம 7வது எபிசோட்ல கேட்கலாம். வாங்க நேயர்களே. இந்த நாடகத்துல அழகப்பா பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்ட ஆய்வாளராக பயணிக்கும் கார்த்திக் அவர்களும், இலுப்பைக்குடி அரசு உயர்நிலை பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஜீவா அவர்களும்,
ஸ்ரீ சாய் இன்டர்நேஷனல் பள்ளியில 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஜானவ் சிந்தன் அவர்களும் ஆர்ஜே காமாட்சியும் இணைறாங்க. வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். இது அழகப்ப பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. 90.8 கேளுங்க. குட் மார்னிங் சார். அன்பு மாணவ செல்வங்களே, நேற்றைய பாடத்தின் தொடர்ச்சியை நாம் இப்போ பார்க்கலாமா? தேனி பாடம் தானே சார்? ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நடத்துங்க சார். உண்மைதான், மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த தேனீக்களின் வாழ்க்கையும் அவை இந்த பூமியில் ஆற்றக்கூடிய சூழலில் பணிகளும் அவ்வளோ உன்னதமானது. தேனி மாதிரி உழைக்கணும் என்று பலர் சொல்லி கேட்டிருப்போம். ஓய்வில்லா உழைப்புக்கு அடையாளமாக தேனீக தான் விளங்குது. உழைப்பதில் மட்டுமல்ல, சுறுசுறுப்பு, தலைமைக்கு கட்டுப்படுதல், கூட்டு முயற்சி ஆகியவற்றுக்கும் தேனியே அடையாளமாக இருக்குது. ஆகையால் ஸ்லோவினியா நாட்டில் தேனியை பார்த்து படி என்ற பழமொழி ஒன்று இருக்கிறது. வருமுன் காப்பதில் திட்டமிட்டு செயல்படுவது தேனியின் குணமாக இருக்குது. பூக்கள் பூக்காத காலங்கள்லையும் தங்களுக்கு தேவையான உணவை சேமித்து கொள்கிறது தேனி. அதைத்தான் நாம் தேன்கூடு என்கிறோம். ஆண்டொன்றுக்கு 450 கிலோ மலரின் குளுக்கோஸ், புரோபோலிஸ் எனப்படும் பிசின், நீர் மற்றும் மகரந்தத்தை முன்கூட்டியே சேமித்து கொள்கிறது தேனி. அதனால உணவு பதப்படுத்துவதில் முன்னோடி எனவும் அது அழைக்கப்படுது. தேனீக்கள் 35 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியிருக்கின்றனவா. பெரும்பாலும் கிழக்கு ஆசியாவிலும் தோன்றியதாக அறிஞர்கள் கருதுகிறாங்க. ஸ்பெயின் நாட்டில் தேன் சேகரிக்கும் நபரின் உருவம் பொறித்த குகை ஓவியம் காணப்படுகிறது. இது 8000 ஆண்டுகளுக்கு முன்பானதாகும். தேனீக்கள் 6 கால்கள் கொண்ட பறக்கும் சிறு பூச்சி இனத்தில் ஒன்றாகும். இவை ஈக்களின் பேரினத்தில் ஒரு வகை. ஈ இனத்தில் சுமார் 20,000 வகைகள் அறியப்பட்டுள்ளன. அவற்றுள் 7 இனங்கள் தேனீக்களாகும். இந்த தேனீக்கள்ல மொத்தம் 44 உள்ளினங்களும் உள்ளன. அறிவியலில் தேனீக்கள் ஏபிடே என்னும் குடும்பத்தில் ஏபிஸ் என்னும் இனத்தை சார்ந்தவையாக இருக்கின்றன. இந்தியாவில் இயற்கையாக 5 வகை தேனீக்கள் உள்ளன ஜானு. இத்தாலிய இன தேனீக்களும் இந்தியாவில் வளர்க்கப்படுகின்றன. இப்போ அந்த 5 வகை தேனீக்களை பற்றி பார்க்கலாமா? முதல்ல பாறை தேனி பற்றி பார்ப்போம். பாறை தேனி என அழைக்கப்படும் மலைத்தேனி தேனீக்கள்லே மிகவும் பெரியதான். மலைப்பாறைகளிலும் மிக உயரமான மரங்களிலும் பெரிய அளவில் கூடு கட்டி வாழும் தன்மையுடையது இந்த தேனி. இந்த மலைத்தேனிக்கு எதிரிகளால் சிறிய இடைஞ்சல் ஏற்பட்டாலும் இடைஞ்சலுக்கு காரணமான எதிரியை உடனே சூழ்ந்து கொட்டும் தன்மை இருக்குதான். இந்த தேனீக்களுக்கு சிறிதளவு நச்சுத்தன்மை உண்டு. இந்த வகை மலைத்தேனீக்கள் அதிக அளவு தேனை சேகரிக்கும் குணமுடையதான். ஆனால் மலைத்தேனி பெட்டிகளில் வளர்ப்பதற்கான இனம் இல்லை. அடுத்தது கொம்பு தேனி. கொம்பு தேனி என அழைக்கப்படும் இவ்வகை தேனீக்களின் உருவம் ரொம்ப சின்னது. சிறிய மரக்கிளையில் புதர்களில் கூடு கட்டி வாழும் இந்த வகை தேனீக்கள் கொட்டும் தன்மையுடையது. இது குறைவான அளவே தேனை சேகரிக்கும். அதனால் பெட்டிகளில் வளர்ப்பதற்கு கொம்பு தேனீக்களும் ஏற்றவை கிடையாது. அடுத்தது இந்திய தேனி. இந்திய தேனி அல்லது அடுக்கு தேனி என அழைக்கப்படும் இந்த தேனி வகை மலை தேனீக்களை விட அளவுல சிறியது தான். கொம்பு தேனீக்களை விட அளவுல பெரியது. அடுக்கடுக்கா தேனடை கட்டி வாழ்கின்ற குணத்தை உடையது. இதுவும் கொட்டும் தன்மையுடையது தான். ஆனால் இந்த இனமானது தேன் நன்றாக சேகரிக்கும் ஒரு இனம். பெட்டிகளில் வளர்க்க ஏற்ற வகை இந்த இந்திய தேனி. அடுத்தது கொசு தேனி. கொசு தேனி என அழைக்கப்படும் இந்த இனத்தில் டேமர் பி எனவும் அழைக்கப்படும். கொசுக்களை விட சற்று பெரிது. மிகவும் மெல்லிய உடலமைப்பு உடையது இந்த கொசு தேனி. வாயினால் கடிக்கும் தன்மையுடையது. சிறிதளவு தேன் தான் கிடைக்கும் இந்த இனத்திலிருந்து. ஆனால் மருத்துவ குணமுடைய தேன் அது. வீட்டு இடுக்குகள், கல் இடுக்குகள், மரப்பொந்துகளில் மரப்பிசின்களை கொண்டு கூடு கட்டி வாழும் இயல்பு இந்த கொசு தேனிக்கு உண்டு. மண்பானைகளிலும் இந்த இனத்தை வளர்க்கலாம். அடுத்தது இத்தாலிய தேனி. இத்தாலிய வகை தேனீக்கள் ஐரோப்பாவின் இத்தாலியிலும் அதனை சுற்றியுள்ள நாடுகளிலும் பெருமளவு வளர்க்கப்படுற ஒரு இனம். இதோட உடல் அமைப்பு சற்று பெரியது. தேன் சேகரிக்கும் திறன் ரொம்ப அதிகம். இதனை பெரிய பெரிய தேனி வளர்ப்பு பண்ணைகளில் பிரியத்துடன் வளர்க்குறாங்க. தேனீக்களை பிடிச்சு அதற்கென சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கூடுகளில் வளர்த்து அதனை பராமரித்து தேன் மகசூல் எடுக்கும் தொழிலுக்கு பெயர் தேனி வளர்ப்பு. ஏபிஸ் என்னும் லத்தீன் வார்த்தைக்கு தேனி என்று அர்த்தமா. அதனால தான் தேனி வளர்ப்பை எபிகல்ச்சர் எனவும் தேனி வளர்ப்பாளரை எப்பியரிஸ்ட் எனவும் அழைக்கின்றனர். எகிப்து, மெசபடோமியா, கிரேக்கம், இஸ்ரேல், சீனா, ரோமாபுரி போன்ற பண்டைய கால நாகரிக நாடுகளில் தேனி வளர்ப்பு, தேனி பயன்பாடு
இரும்பு காலத்திற்கும் வெண்கல காலத்திற்கும் முன்னதாகவே இருந்ததுக்கு வரலாற்று சான்றுகள் கிடைச்சிருக்குதான். மர உருளை துளைகளிலும் மரப்பெட்டிகளிலும் மண்பாண்டங்கள்லையும் வைக்கோல் பின்னப்பட்ட கூடைகள்லையும் தேனீ கூட்டம் வளர்க்கப்பட்டுச்சான். தேனீக்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் இயற்கையாக 5 வகை தேனீக்கள் இருக்கின்றன. இத்தாலிய இன தேனீக்களும் இந்தியாவில் வளர்க்கப்படுகின்றன. தேனீக்கள் பூவுக்கு பூ சென்று மகரந்தத்தை சேகரிக்கும் போது அவற்றை ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு கடத்துவதால தான் பூக்களிடையே கருவுறும் நிலை ஏற்படுது. பிறகு மரச்செடிகள் காய்ந்து விதையிட்டு இனம் பெருக்குகின்றன. இதைத்தான் மகரந்த சேர்க்கைன்னு நாம் சொல்கிறோம். இதனால தான் நிறைய வனப்பரப்பு உருவாகிறது. தேனீக்களின் மகரந்த சேர்க்கை நடைபெறவில்லை என்றால் பல பயிர்கள் அழிஞ்சு போகும். இதனால தான் தேனீக்கள் அழிஞ்சா விரைவில் மனித குலமும் அழிஞ்சுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்மை காலமாக தேனீக்கள் வேகமாக அழிந்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பல நாடுகளிலும் தேனீக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதை சூழலியலாளர்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கிறாங்க. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து, மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் என பல காரணங்கள் இருக்கின்றன. நெருப்பு மூட்டி தேன் எடுப்பதாலும் தேனீக்கள் மடிந்து வருகின்றன. இதற்கு மாற்றமான பல வழிகள் இருந்தாலும் அதற்கு யாரும் கவனம் கொடுக்க மாட்டாங்க. தேனீக்கள் நேரிடையாக மிகச்சிறந்த இயற்கை மருத்துவ பொருளான தேனை நமக்கு வழங்குகிறது. அதேபோல் மறைமுகமாக அயல் மகரந்த சேர்க்கையால் பயிர்களை செழிக்க வைக்கிறது. இப்பேற்பட்ட தேனீக்கள் அழிவதை கண்டும் காணாமல் இருப்பது சரியல்ல. தேனீக்களை காப்பதில் அனைவரும் அக்கறை செலுத்திட வேண்டும். பாடம் முடிந்தது பசங்களா, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அடேங்கப்பா, இவ்வளோ சிறப்பான இந்த தேனீகளை பார்த்து நமக்கு பயம் காரணமா வெறுப்பும் ஏற்படுது. ஆனா இந்த தேனீக்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இப்பவே இந்த தேனியக்கா சொன்ன நேரமாச்சு. வாடா ஜானோ, அவங்கள்ட்ட போய் பேசலாம். தேனியக்கா, தேனியக்கா எங்க இருக்கீங்க? அனியக்கா எங்க இருக்கீங்க? நீங்க சொன்னது போலவே தோ இன்னைக்கும் நாங்க உங்களை பார்த்து பேச வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? தம்பி வந்துட்டீங்களா? இன்னைக்கும் நீங்க கொஞ்சம் லேட்டு. என்னோட 2 நிமிஷம் உங்களால வீணா போச்சு உங்களுக்காக வெயிட் பண்ணி. நேத்தே எங்க ராணி தேனி கேட்டாங்க, ஏன் லேட்டு, ஏன் கொஞ்சமா வேலை செஞ்சிருக்கேன்னு. அதனால இன்னைக்கு உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் வேகமா கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லிட்டு போறேன். ஆமாக்கா, சாரி. அப்புறம் உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு அறையும் ரொம்ப நேர்த்தியான சரியான அளவுல இருக்கே, எப்படி? ஆமா தம்பி, ஆனா உங்கள மாதிரிலாம் நாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தேடி போறதில்ல. எங்களுக்கு இயல்பாவே பொறியியல் அறிவுலாம் ரொம்பவே அதிகம். 1 சென்டிமீட்டர் இடம் கூட வீணாகாத அளவுக்கு அந்த கூட்டை அருங்கோண வடிவுல கட்டுவோம். கூட்டுல ஆண் தேனீகளுக்கு பெரிய அருங்கோண செல்லும், பனி தேனீகளுக்கு சிறிய அருங்கோண செல்லும், ராணி தேனீக்கு மட்டும் சிலிண்டர் வடிவிலான செல்லும் அமைச்சிருப்போம். மனிதர்களான உங்களால சிந்திக்க முடியாத அளவுக்கு இருக்கும் எங்களோட செயல்பாடுகள். சரி தேனியக்கா, நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? உங்க சாப்பாட யாரு சமைச்சு தருவாங்க? எங்களுக்கு சாப்பாடுலாம் யாரும் சமைச்சு தர மாட்டாங்க தம்பி. பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தம், மதுரம், இந்த 2ம் தான் எங்களோட உணவு. எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போதான் சாப்பிடுவோம். ஆனா உணவு கிடைக்காத நேரத்துல பயன்படுத்தி கொள்ளதான் இந்த தேனையே நாங்க சேகரிக்கிறோம். குளிர்காலங்கள்ல, பூ பூக்காத காலங்கள்ல உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்க தான் இந்த தேன் சேகரிப்பு. அப்ப தேன் தானே உங்க சாப்பாடு, அப்ப ரெடிமேடா கிடைக்காதா? பின்ன எப்படி அந்த தேன் உருவாகுது? தேனீக்களாகிய எங்களோட உணவு சேகரிப்பு மனிதர்களாகிய உங்களால நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகவுமே அற்புதமான ஒண்ணு. இதுதான் உலகிலேயே ஆகச்சிறந்த பதப்படுத்தும் தொழில்நுட்பம். தேனை தேடி போற எங்களை போன்ற பனித்தேனீக்கள் பூக்கள்ல இருக்கக்கூடிய மதுரத்தை உறிஞ்சி எங்க உடம்புல இருக்கக்கூடிய தேன் பையில சேகரிச்சுக்குவோம். அந்த மதுரம் முழுவதுமே செரிக்காம எங்க வயிற்றுல இருக்கக்கூடிய நொதிகளோட சேர்ந்து திரவமாக மாறிடுது. கூட்டுக்கு திரும்பி வரக்கூடிய நாங்க கூட்டோட வாசல்ல காத்திருக்கும் தேனீக்களிடம் அந்த திரவத்தை ஒப்படைச்சிருவோம். அதுக்காக ஏப்பமிட்டு தேன் பையில இருந்து திரவத்தை வெளியில கொண்டு வந்து எதிர்த்தேனியின் வாயில கொட்டுவோம். ஒரு தேனி இப்படி 50 முறை கக்கினால்தான் ஒரு துளி தேனே சேரும். கூட்டை பராமரிக்கக்கூடிய தேனீக்கள் அந்த திரவத்தை கூட்டோட ஒரு ஓரத்துல இருக்கும் தேனடையில கக்கி அதுல இன்வெர்டோஸ் எனும் நொதிய சேர்க்கும். பிறகு அந்த திரவத்துல இருந்து நீர்த்தன்மை வற்றி போவதற்காக
தன்னோட இறக ஆட்டி ஆட்டி ஆவியாக்கும். பிறகு தேனை பாதுகாக்க ஒரு வகை மெழுக பூசி வைக்கும். இப்படித்தான் தேனை சேகரிக்கிறோம். அதெல்லாம் சரி, எப்படி பூக்களையும் பூக்கள்ல உள்ள உணவுகளையும் கண்டுபிடிக்கிறீங்க? அந்த தகவல்களை எப்படி உங்களுக்குள்ள பரிமாறிக்கிறீங்க? வாக்கி டாக்கி மாதிரி டிவைஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா என்ன? வாக்கி டாக்கி டிவைஸா? தேன் சேகரிப்பதற்கான தகவல்களை நாங்க பகிர்ந்து கொள்ளும் முறையே ரொம்ப அட்டகாசமானது தம்பி. உணவு தேவை ஏற்படும் போதெல்லாம் முன்களத்துல இருக்கிற சில ஸ்கவுட் தேனீக்கள் முன்னாடி சென்று பூக்கள் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிட்டு கூட்டுக்கு திரும்பும். கூட்டுல இருக்கக்கூடிய மற்ற எங்கள மாதிரி இருக்கக்கூடிய பனித்தேனிகளுக்கு ஸ்கவுட் தேனிகள் தான் அவங்க கண்டுபிடிச்ச தோட்டம் இல்ல சோலைய எந்த திசையில எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத அறிவிக்க நடனம் ஆடுவாங்க. இந்த நடனத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு வட்ட நடனம், இன்னொன்னு வாலாட்டு நடனம். வட்ட நடனத்துல வட்டமிட்டு வட்டமிட்டு பூக்கள் இருக்கக்கூடிய தொலைவை மட்டும் குறிக்கும். வாலாட்டு நடனத்துல திசையை குறிக்கும் செயல்தான். உயர பறந்து வாலாட்டினா சூரியன் இருக்கக்கூடிய திசையில உணவு இருக்கு அப்படின்னும், கீழே பறந்து வாலாட்டினா சூரியனுக்கு நேரெதிர் திசையில உணவு இருக்குன்னு அர்த்தம். வாழை வேகமா ஆட்டினா சோலை பக்கத்துலதான் இருக்குன்னு அர்த்தம். மெதுவா ஆட்டினா ரொம்ப தூரத்துல இருக்குன்னு அர்த்தம். சூரியன், சோலையின் திசை, தங்கள் கூட்டின் இருப்பிடம்னு இந்த 3ஐயும் தெரிவிக்கும் வகையில ஸ்கவுட் தேனீக்களோட நடன அசைவுகள் இருக்கும் தம்பி. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் தேனியக்கா. இந்த நுட்பமான வோகில் டான்ஸ் நடன ரகசியத்தை கண்டுபிடிச்சவரு ஆஸ்திரிய நாட்டு அறிஞர் கார்ல் வான் ஃப்ரீஸ். இந்த பெரிய கண்டுபிடிப்புக்காகவே அவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆமா தேனியக்கா, நீங்க தான் பல தாவரங்கள் பெருகிறதுக்கு காரணமா இருக்கீங்களாமே. அது எப்படி பூச்சி இனமான நீங்க தாவரங்களுக்கு உதவ முடியும்? உண்மைதான் தம்பி. இது குறித்து விளக்கமா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உயிரினங்கள்ல தாவர இனம், விலங்கினம், பூச்சி இனம்னு எந்த வித்தியாசமுமே இல்ல. இந்த பூமியில எல்லா உயிரினங்களும் வாழ்ந்திட உரிமை இருக்கு. எந்த இனமும் இன்னொரு இனத்தை அழிக்க எந்த உரிமையுமே இல்ல. ஆனா அதுக்கு மாறா இந்த பூமியில வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே ஒன்றோட ஒன்று இணைந்து வாழவும் ஒன்றிற்கு மற்றொன்று உதவிடவும் தான் சூழல் அனுமதிக்குது. இந்த தத்துவத்தை எந்த இனம் மீறினாலும் ஒட்டுமொத்த உயிரினங்களுமே கடுமையா பாதிக்கப்படும்பா. ஒரு கட்டத்துல இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே வாழ்வதற்கு தகுதியற்றதா போயிரும். இந்த உண்மைய எல்லாருமே நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி தம்பி, செடிகள் நிறைய வளர்றதுக்கும் மகரந்த சேர்க்கை நடைபெறணும். அது 2 முறைகள்ல நடைபெறும் பாத்துக்கோங்க. சுய மகரந்த சேர்க்கையில ஒரே செடியில பிறக்கக்கூடிய ஆண் பூக்கள் அதே செடியில பெண் பூக்களுக்கு தனது மகரந்த தூள்களை அனுப்பி மகரந்த சேர்க்கை செய்யுது. ஆனா பெரும்பாலான செடிகள் அயல் மகரந்த சேர்க்கை மூலமே வம்ச விருத்தி அடைகின்றன. அதாவது ஒரு செடியில இருக்கக்கூடிய ஆண் மலரோட மகரந்த தூள்களை வேறொரு செடியோட பெண் மலரோட சேர்க்குது தம்பி. செடிகளால நகர முடியாதுல்ல, அதனால அவற்றுக்கு எல்லாத்துக்குமே பூச்சிகள் தான் உதவுது. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய பூச்சிகளை பூந்து சேர்ப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பி. இந்த பணிகள் எல்லாத்துலயுமே பங்கெடுக்கிறதுல 90% எங்கள மாதிரி இருக்கிற பணியாளர் தேனீகள் தான் தம்பி. தேனீக்கள்லாம் அழிஞ்சிருச்சுன்னா இந்த பணி முழுவதுமே நிறைவடையாம ஸ்தம்பித்து போயிரும். உலக பொருளாதாரத்துல பங்கெடுக்கக்கூடிய 2,50,000 தாவர வகைகள் பெருக தேனீக்களை சார்ந்துதான் இருக்குது. மகரந்த சேர்க்கை நிகழாம இருந்துச்சுன்னா தாவர இனப்பெருக்கம் நிகழுமா? உணவுப் பொருட்கள் தான் கிடைக்குமா? பிறகு இதுவும் மனிதர்களோட கடமையாயிரும் பாத்துக்கோங்க. அது எளிதான காரியம் இல்லை இல்ல. அதனால உணவுப் பொருட்களின் விலையும் தாறுமாறாக உயரும். 100ல 99 பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா மனித இனமே அழியக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உலக பொருளாதாரமே முடங்கி போயிரும். உணவை தேடுவதே பிரதான வேலையா போயிரும் உங்களுக்கெல்லாம். சுயமகரந்த சேர்க்கையில் வளரக்கூடிய தாவரங்களோட உணவு நம்ம பத்தாம அந்த உணவு பழக்கத்தையும் நம்ம பழகுவதற்கு முன்னாடியே உலகில் இருக்கக்கூடிய பாதி மக்கள் தொகையை நம்ம இழந்துருவோம். அட என்னக்கா, என்னென்னமோ சொல்லி இப்படி பயமுறுத்துறீங்க. தேனீக்களுக்கு இப்ப என்ன குறை வந்துருச்சு? இத நான் சொல்லல தம்பி. கடந்த 20 வருஷமாக சிற்றுயிர் ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வுல வடக்கில் பஞ்சாப்ல இருந்து தெற்கில் கேரளா வரையிலும், மேற்குல மகாராஷ்டிரால இருந்து, அதே மாதிரி மேற்குல திரிபுரா வரைக்குமே அனைத்து மாநில விவசாயிகளும் அவங்க பகுதிகளில் தேனீக்களோட வரத்து முன்பிருந்ததை விட குறைந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட தேனி அப்படின்லாம் சொல்லல, தேனி இனத்தை சார்ந்த எந்த வகையுமே பெருமளவுல வருவதில்ல அப்படின்னு சொல்லி அவங்கலாம் பயப்படுறாங்க. அரிசி, கோதுமை போன்றவற்றில சுய மகரந்த சேர்க்கையே நடைபெற்றாலும்
அவற்றை மட்டுமே உண்ண முடியாது. காய்கறிகள் பழங்களோட உற்பத்தி இந்த தேனீக்களோட வருகை குறைவதால பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னு வருத்தப்படுறாங்க விவசாயிகள் எல்லாம். அச்சச்சோ, தேனீக்கள் தாவரங்களை நோக்கிய வருகை ஏன் குறைகிறது? இரண்டாம் உலகப் போருக்கு பின் உலக அளவுல ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையால பெரும்பாலான நாடுகள் ரசாயன உரங்களின் மூலமாக அதீத உற்பத்தியை சாத்தியமாக்குனாங்க. பின்னாடி அதை வச்சு பணத்துல புரள நினைத்த வியாபாரிகளோட பேராசை உலகம் முழுக்க பரவ செஞ்சது. இன்னைக்கு விவசாயம்னாலே ரசாயன உரம் இல்லாம சாத்தியமே இல்லைங்கிற நிலை வந்துருச்சு. நிலைமை இப்படி இருக்க பூக்கள்ல தேனி எடுக்கக்கூடிய எங்க தேனீக்கள் எல்லாம் தேனோட சேர்த்து ரசாயனத்தையுமே சாப்பிட்றாங்க. தொடக்கத்துல அது உணர்கொம்பு திறனை இழப்பதால மனங்களை நுகரும் திறனை இழந்து மலர்களை கண்டடைய முடியாமலே தவிக்கிறோம். பின்னாடி அந்த ரசாயனம் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிச்சு தசைகள் எல்லாமே முடக்கப்பட்டு இறந்து போயிடும் தம்பி. அதே மாதிரி எங்களோட அழிவிற்கு இன்னொரு காரணம் என்னன்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் தான். மரபணு மாற்றப்பட்ட உணவு பயிர்களின் விதைகளை டெர்மினேட்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பயிர்கள் விதைய மறு உருவாக்கம் செய்ய முடியாத மலட்டு விதைகளை தான் உருவாக்கும். அப்படியான மரபணு மாற்றப்பட்ட பயிர்களின் மகரந்தத்துல உள்ள புரோட்டீன்கள் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய தேனீக்கள்கிட்ட செரிமான கோளாறுகளை உண்டாக்கி ஒரு கட்டத்துல எங்களையே கொன்றுடும் தம்பி. அதனால தாவரங்களை சார்ந்து வாழக்கூடிய தாவர உண்ணிகள் உணவின்றி அழிய தொடங்குவதில் இருந்து உணவுப் பொருட்களின் உற்பத்தி பாதிக்கிறது. உலக அளவுல பஞ்சம், புது மரங்கள் வளராமல் போவதாலும் இருக்கிற மரங்களும் அழிஞ்சு போறதால நீர்த்தேக்க செயல்பாடுகள் நிகழாம நன்னீர் பற்றாக்குறை ஏற்படுது. நீர் மற்றும் உணவு பற்றாக்குறையால பட்டினி சாவுகள் கூட அதிகரிக்குது. உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் ஒன்றை ஒன்று சார்ந்து சங்கிலி தொடர்ல பின்னி பிணைந்து வாழும் வகையில அமைந்திருக்குது இயற்கை. அதன் படைப்புல அனைத்தும் செழித்து வாழ்வதற்கு அது வகுத்தளித்த பாதையில இருந்து பிறழ்ந்து சென்றது மனித இனம். எங்க ஒரு இனத்தின் பிறழ்வு உலகின் இயக்கத்தையே ஆபத்திற்கு உள்ளாக்கிவிட்டது. தேனியக்கா, தேனீக்கள் இல்லேனா இந்த உலகத்துல 80% மலர்களுக்கு மகர்ந்த சேர்க்கையே இல்ல. மகர்ந்த சேர்க்கை இல்லனா தாவரங்கள் தலைக்கவும் வழி இல்ல. தாவரங்கள் இல்லைனா மிருகங்கள் வாழவும் வழி இல்ல. மலர்கள், தாவரங்கள் மற்றும் மிருகங்கள் இல்லைனா மனிதனுக்கும் பூமி பந்தல்ல உயிர் வாழ வழி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு விஞ்ஞானி ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீனும் கூட. தேனீக்கள் ஆகிய நீங்க சூழலியலுக்கு இவ்வளவு பயனுள்ளவங்களா இருக்கீங்க. ஆமா தம்பி, நம்ம பணியே அதானே. அதனாலதானே என்னைய பனித்தேனின்னு கூட சொல்றாங்க. இயற்கையை பத்தியும் தேனீக்களாகிய எங்களை பத்தியும் இவ்வளவு நேரம் பொறுமையா இவ்வளவு பயனுள்ள தகவல்கள் எல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. நீங்க 2 பேரும் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் உங்க நண்பர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற செலவை நீங்க ஏத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் தம்பி. இந்த வகையில நீங்க 2 பேரும் என் கூட எடுத்துக்கொண்ட மணித்துளிகளும் பயனுள்ளவைதான். தேனியக்கா கிளம்புறேன். பாய் பாய். பாய் பாய் தேனியக்கா. இயற்கைக்கு இவ்வளவு பயனுள்ளவங்களா இருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி. நாங்களும் இயற்கை வளங்களை பாதுகாக்க முயற்சி செய்வோம். உலகை பாதுகாக்கும் உங்களுக்கு மிக்க நன்றி. சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மன்னியம் இல்லன்னா. சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மன்னியம் இல்லன்னா. அறிவியல் பலகை கேளுங்க. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றது. மின்னஞ்சல் முகவரி சொல்ற நண்பர்களே குறிச்சுக்கோங்க. FM 90.8 @alagappa.university.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான iRadio, Spotify, Google பாட்காஸ்ட்லயுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அறிவியல் பலகை நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே. உலகின்ற உலகிலே